அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான சைக்காலஜியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறைகள் மற்றும் டெஸ்ட் பேட்ச் நம்ம தொடர்ந்து நடத்திட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம சைக்காலஜி பொறுத்த அளவுக்கு முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களினுடைய அடிப்படையில் அதை பேஸ் பண்ணி அதனுடைய விரிவான விளக்கத்தை நம்ம படித்தோம் அப்படின்னாக்கா கணிசமான மதிப்பெண்ணை பெறலாம். சரி, அந்த விளக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம எடுத்து அதை நம்ம டீட்டெயிலாக படிக்கும் பொழுது அதிலிருந்து வினாக்கள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். சரி, அதை எப்படின்னு சொல்லி இந்த பதிவில் பார்க்கலாம். சரி, இந்த கொஸ்டினை பாருங்கள். பேராவல், தைரியம், நேர்மை மற்றும் தன்னம்பிக்கை போன்றவை எந்த வகையான கல்வியியல் விழுமியங்கள்? பிஜிடிஆர்பி 2021-22 கேட்கப்பட்ட ஒரு வினா. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஏ சமுதாய விழுமியங்கள், பி தனிமனித விழுமியங்கள், சி மத விழுமியங்கள், டி பொருளாதார விழுமியங்கள். இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரியான பதில் பி தனிமனித விழுமியங்கள், இண்டிவிஜுவல் வேல்யூஸ். அப்போது இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். இப்போ இதனுடைய கொஸ்டினுடைய விளக்கத்தை பார்த்துடலாம். விழுமியங்கள் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கை நெறிமுறைகள், நற்பண்புகள் மற்றும் நேர்மறையான செயல்பாடுகளை கொண்டிருக்கும் அடிப்படை கோட்பாடுகளாகும். அடுத்தது கல்வியியல் விழுமியங்கள் என்பது கல்வியில் உள்ள நெறிமுறைகள், ஒழுக்கம், சமூக மற்றும் தனிநபர் வளர்ச்சியை பிரதிபலிக்கும் அம்சங்கள் ஆகும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல குடிமகனாக வாழ்க்கை நடத்த கல்வியியல் விழுமியங்கள் முக்கியமானவை. அடுத்தது தனிமனித விழுமியங்கள் என்றால் என்ன அப்படின்னாக்கா தனிமனித விழுமியங்கள் என்பது ஒரு தனிப்பட்ட நபரின் குணாதிசயங்கள் மற்றும் வாழ்க்கை முறையை உருவாக்கும் அடிப்படை பண்புகளாகும். முக்கிய தனிமனித விழுமியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பேராவல், சிக்கல்களை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம். அடுத்தது தைரியம், தடைகளை தாண்டி முன்னேறும் திறன். அடுத்தது நேர்மை, உண்மையை கூறும் பழக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னம்பிக்கை, தனக்கு தேவையான முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மை. உணர்ச்சி கட்டுப்பாடு, பயம், கோபம், கவலை போன்றவற்றை சமாளிக்கும் திறன். பொறுமை பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து சூழ்நிலைகளையும் அமைதியாக எதிர்கொள்ளும் திறன். அடுத்தது சுய கட்டுப்பாடு, வாழ்க்கையில் ஒழுக்கம் காப்பாற்றும் பழக்கம். இவை அனைத்தும் தனிமனித வளர்ச்சிக்கும் உதவும் முக்கியமான மனித பண்புகளாக இருக்கின்றன. அப்போ இந்த கொஸ்டின்லேருந்து இந்த கொஸ்டினுக்கான விடை பி ஆப்ஷன், தனிமனித விழுமியங்கள். அப்போ விழுமியங்கள் என்னென்னு பார்த்தோம். அடுத்தது தனிமனித விழுமியங்களை பற்றி பார்த்தோம். அதில் முக்கியமான தனிமனித விழுமியங்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதே போல் நம்ம ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஸ்டினுடைய எத்தனை கொஸ்டின் அப்படின்னாக்கா 1000 கொஸ்டினுக்கு ஆன்சரோட வித் டீட்டெயில் ஆன்சரோட நம்ம டெஸ்ட் பேட்சில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த மெத்தடில் நம்ம கொடுக்குறோம். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் சேர்ந்து பயன்பெறுவோம். நன்றி.